அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் நேருக்கு நேர் பேசிட்டே இருக்கிற. யார் இந்த சத்தத்தை கேட்கறவங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்தீங்கன்னு தெரியல. இன்னைக்கே என்னால தாண்ட முடியலையே, நாளைக்கு நான் எப்படி தாண்டுவேன்? இந்த வயசுலயே இந்த சூழ்நிலையை என்னால மேற்கொள்ள முடியலையே, இனி நாட்கள் தாண்டும் போது நான் என்ன பண்ணுவேன்? ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்க மனசுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? எப்படி இதை சரி பண்ணுவேன்? எப்படி இதை தாண்ட போறேன்? வேற யாருக்கும் தெரியாது. நீங்க இவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள்ல இருக்கிறது வேற யாருக்கும் தெரியாது. நீங்க இவ்வளவு பெரிய தனிமையின் பாதையில நடந்துட்டு போறது யாருக்கும் தெரியாது. நீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையை சுமந்துட்டு இருக்கிறதுக்கு ஒருத்தர் கூட தெரியாது. அதான் உங்க மனசு திரும்ப திரும்ப சொல்லுது, எப்படிப்பா எப்படிப்பா? நினைச்சாலே பயமா இருக்குது, நினைச்சாலே ரொம்ப கலக்கமா இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. இன்னும் எத்தனையோ காலங்கள் இருக்கு, இன்னும் எத்தனையோ நாள் இருக்குது. எப்படி 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 எப்படி? ஆனா இந்த ஆராதனை வேளையில ஒரே ஒரு தேவனை நான் பார்க்கிறேன். ஒரே ஒரு தேவன் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு பெரிய வலிமை இருக்கிறது. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நீ நம்பிக்கை உள்ளவனா இருந்தா போதும். இல்ல, எவ்வளவு பெரிய பர்வதமானாலும் செருபாபேலாகிய உனக்கு முன்பாக அது எதிர்த்து நிற்பது இல்லை. பெரிய பர்வதமே, அந்த பிரச்சனையை பார்த்து நான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பெரிய பர்வதமே, என் மகனுக்கு முன்னாடி என் மகளுக்கு முன்னாடி வெகு சீக்கிரத்திலே